2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. இந்த உபத்திரங்கள், இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலுமே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலுமே நம்மளுக்கு ஒரு சகாயராக இருக்கிறார், எல்லாவற்றிலுமே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு வியாதி வந்து திடீர்னு யாராவது ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே உடைஞ்சு போயிடும். அது உடைஞ்சு போற அந்த குடும்பத்தை யார் கட்டி காப்பாத்துறான்னு பார்த்தா ஆண்டவர் தான் கட்டி காப்பாத்துக்கிறார். அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆறுதலை யார் கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. மனுஷன் கொடுக்கிற ஆறுதல்லாம் ஒருபோதும் யாரையும் தேய்ச்சாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல் தான் எல்லாரையும் தேய்ச்சோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பூமியில எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்புங்கள், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா உபத்திரத்திலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா கவலையிலுமே மனுஷன் கூட நம்ம விட்டு விலகி போயிடுவான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் விலகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் அவருடைய கரங்களாலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.